டுடே நான் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன் பற்றி தான் பேச போகிறேன். என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து என்னோட வீட்ட எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியுது, எந்த மாதிரியான வேஸில் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வை டீக்ளட்டரிங் மேட்டர்ஸ். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னா, உங்களோட வீடு, உங்களோட மைண்டு, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாமே கம்மியாகும். மைண்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே. அதுக்காக தான் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறோம். முக்கியமாக நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். டைம் நிறைய சேவ் பண்ணலாம். எப்பயுமே வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். எப்பயுமே க்ளீனாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு தோன்ற திங்ஸு அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக யூஸே பண்ணலை, வருஷக்கணக்காக யூஸே பண்ணாத திங்ஸு இது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்மால். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மொத்த ஹவுஸையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அட் த டைமில் மொத்த வீடியோ க்ளீன் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ட்ராயர் பை ட்ராயராக க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. அந்த ட்ராயர்ஸில் இருக்கிற கிளட்டரை ரிமூவ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் அண்ட் உங்களால் எது வேணும் வேணான்னு முடிவெடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஷெல்ஃப் பை ஷெல்ஃபாக போகலாம். இந்த செஷன்ஸை 10 மினிட்ஸ்குள்ளார க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வாங்க. அப்போது உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப், டொனேட், த்ரோ. இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகிற ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எதை நீங்கள் வச்சுக்க போகிறீங்களோ அதை வந்து அந்த கீப் பாக்ஸில் போட்டு வைங்க. அண்ட் நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற திங்ஸை வந்து டொனேஷன் பாக்ஸில் போடுங்க. சுத்தமாக இது யாருக்குமே யூஸ் ஆகாது, இது உங்களாலேயும் வச்சுக்க முடியாது, மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகாது அப்படின்னு தோன்ற திங்ஸை வந்து நீங்கள் த்ரோ பண்ணுற பாக்ஸில் போட்டுடுங்க. இதனால் உங்களுக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாக உங்களால் லெட் கோ பண்ணவும் முடியும். இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை ஈஸியாக உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹேபிட்ஸ் தட் ஒர்க்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். இந்த மாதிரி ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். எடுத்த திங்ஸை எடுத்த இடத்துல வைக்க பழகுங்க. டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கிச்சன் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். க்ளீனாக இல்லாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸை வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டஃப்பை க்ரியேட் பண்ணுது. டெய்லி நைட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருக்காங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே அதோட வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஆர்கனைசிங் டிப்ஸ். உங்களோட கிளாத்ஸ் எல்லாமே வந்து வேர்ட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து ஃபோல்ட் பண்ணி வைங்க. அண்ட் தென் எல்லாத்துக்கும் ஒரு கண்டெய்னர்ஸ், பேஸ்கெட்ஸ் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டெய்னர்ஸ் அண்ட் பேஸ்கெட்ஸ்லேயுமே லேபிளில் நேம் எழுதி ஒட்டி வைங்க. இதனால் திங்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு சில இடத்துல வால் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். திங்ஸை ஈஸியாக எடுக்கிற மாதிரி பிளேஸில் வைங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.